ஹாய் சொந்தங்களே, ஹாய் சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பா, எந்த பாப்பா அது? இந்த பாப்பா, இந்த பாப்பா. என் குழந்தையோட மார்னிங் ரொட்டீன் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து எழுப்பி விட்டாச்சு மேடமை. நல்லா தூங்கிட்டு இருந்தாவ. அவங்க அப்பாவெல்லாம் கிளப்பி விட்டுட்டு பாப்பாவை எழுப்பி அவளுக்கு கை கால் மூஞ்செல்லாம் கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு தலை வாரி விட்ருவோம். முடி வர கச்ச கச்சன்னு இருந்ததுன்னா அவளுக்கு அரியண்டமாக இருக்கும். அதனால சரி தலை வாரி விட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கையில் கொடுத்துட்றது. அவள் பாட்டுக்கு சமத்து குட்டியாக விளாண்டுக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு பலூன் வந்து வேணும்னு ஒரே இடம், அதனால பலூனை ஊதி கையில் கொடுத்தாச்சு. அதை எப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காவ பற்றியெல்லாம் கீழே விடவே இல்லை, பலூனை இறக்கவே மாட்டுக்கா. என்னம்மா பலூன் கீழே விழுந்துட்டோமா? சரி சரி, அம்மா எடுத்தாரேன் பிள்ளைக்கு. கீழே ஒரு பலூன் தவறி விழுந்துட்டு அது உடஞ்சிட்டு, அந்தால அப்போ மறுபடியும் சரி இன்னொரு பலூன் ஊதி கொடுப்போம், அப்போ தான் அமைதியாக இருப்பாவ அப்படின்னு சொல்லி ஊதி கொடுத்தாச்சு. சரி அதுக்கடுத்து அப்படியே வந்து பூவை தலையில் வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை தலையில் வச்சாச்சு. என்னோடய பாப்பாவுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. அவள் 1 வயசு 1.5 வயசு வரைக்குமே கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. ஒரு 2 வயசு வரைக்குமே அவள் வந்து பூவெல்லாம் எடுத்து எடுத்து கீழே தான் போடுவாள். தலை கட்டி விட தலையை அவுத்துருவா, அந்த மாதிரி தான் இருப்பாள். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்பவே மாறி ரொம்ப சமத்து குட்டியாக வந்து இருக்காங்க. கொஞ்சம் ஏஜும் ஆகி பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கல்ல, அதனால் சரி கண்மையெல்லாம் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசையாமல் இருப்பாங்க. இதிலலாம் நல்ல குட் கேர்ள் தான். பாரு சார், காட்டு. இனிதான் பெரிய வேலையே இருக்கு, சாப்பாடு கொடுக்குற வேலை. காட்டு. என்னது வேணும்? பலூனா? பேபி சரண், விளையாட போறீங்களா? என்னோட குழந்தையோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஓகே சொந்தங்களே, பாய்.